வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். காவல்துறையில் பணியாற்றும் அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு வழங்க மத்திய அரசு ஒப்புதல். அமைச்சர் நமச்சிவாயம் தகவல். அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் வரும் 9ஆம் தேதி பந்த் போராட்டம். அன்றைய தினம் பேருந்துகள், ஆட்டோக்கள் இயங்காது என அறிவிப்பு. 2026 பாஜக ஆட்சி அமைய வேண்டும். மாநில தலைவர் VP ராமலிங்கம் பேச்சு. வயதை குறைத்து கொடுத்து பணியில் தொடர்ந்த உடற்கல்வி ஆசிரியர் 4 ஆண்டு சிறை தண்டனை விதித்தது புதுச்சேரி நீதிமன்றம். புதிய குற்றவியல் சட்டங்களால் புதுச்சேரியில் குற்ற சம்பவங்கள் தடுக்கப்பட்டுள்ளது. அதே வேளையில் இந்த சட்டங்கள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி கேட்டுக்கொண்டார். மத்திய அரசால் கொண்டுவரப்பட்ட 3 குற்றவியல் சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டதன் 1ஆம் ஆண்டு நிறைவு விழா புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. இவ்விழாவினை முதலமைச்சர் ரங்கசாமி குத்து விளக்கு ஏற்றி தொடங்கி வைத்த புதுச்சேரியில் 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் அமல்படுத்தப்பட்ட பிறகு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்த ஆண்டு மலரினை வெளியிட்டார். தொடர்ந்து அது தொடர்பான காணொலியும் விழாவில் திரையிடப்பட்டது. விழாவில் கலந்து கொண்ட உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பேசும் பொழுது, புதிய குற்றவியல் சட்டங்கள் மூலம் 95% குற்றங்களுக்கு உடனடியாக நியாயம் பெறப்பட்டுள்ளது. குற்றங்கள் இல்லாத புதுச்சேரியை உருவாக்குவதற்கு அரசு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாகவும், காவல்துறையில் பணியாற்றும் அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. அதன் அடிப்படையில் விரைவில் பதவி உயர்வு வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரி மாநிலத்தை தினம்தோறும் அமைதியாக வைத்திருக்க மனம் தளராமல் பாடுபடும் காவல்துறையினருக்கு நன்றி தெரிவித்தார். காவல்துறையில் உள்ள அனைத்து இடங்களும் நிரப்பப்பட்டு தேவையான அளவுக்கு காவலர்கள் பணியில் இருக்கிறார்கள். நீதித்துறை நவீனமயமாக்கப்படுவது என்பது தற்போது தேவையாக உள்ளது, கட்டாயமாகவும் உள்ளது என்று குறிப்பிட்ட அவர், குழந்தைகள், பெண்கள் பாதிக்கப்படும் பொழுது காவல் நிலையம் செல்லாமல் புகார் கொடுக்கும் வசதிகளை புதிய சட்டங்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. குற்றவியல் சட்டம் பயன்படுத்தி ஓராண்டு நிறைவான நிலையால் குற்றச்சம்பவங்கள் தடுக்கப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் தண்டனை வாங்கி கொடுக்கப்பட்டுள்ளது. இது போன்ற கடுமையான சட்டங்களால் குற்றங்கள் குறைவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. அதே வேளையில் இந்த சட்டங்கள் பற்றி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று ரங்கசாமி கேட்டுக்கொண்டார். விழாவில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, புதுச்சேரி DGP ஷாலினி சிங், தலைமை செயலர் சரத் சௌகான் உள்ளிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள், காவலர்கள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதிய தொழிலாளர் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும், அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நல வாரியத்தை செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் வரும் 9ஆம் தேதி பந்த் போராட்டம் நடைபெற உள்ளது. நாட்டில் உள்ள அனைத்து மத்திய தொழிற்சங்கங்கள் மற்றும் தொழில் வாரிய கூட்டமைப்புகள் கடந்த மார்ச் 13ஆம் தேதி டெல்லியில் கூடி தொழிலாளர்களின் தேசிய பேரவை கூட்டத்தை கூட்டினர். இந்த பேரவை கூட்டத்தில் தொழிலாளர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. அப்போது தொழிலாளர்கள் சார்பில் தனித்துவம் கூட்டாகவும் சமர்ப்பிக்கப்பட்ட கோரிக்கைகளை மத்திய அரசு புறக்கணித்ததோடு, கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக தொழிலாளர் விரோத நடவடிக்கைகள், சட்ட திருத்தங்கள் மேற்கொள்வது பற்றி தேசிய பேரவை விவாதித்து ஜூலை 9ஆம் தேதி நாடு தழுவிய பொது வேலை நிறுத்தத்தை மேற்கொள்வது என்று முடிவு செய்துள்ளது. அதன்படி புதுச்சேரியிலும் புதிய தொழிலாளர் சட்டங்கள் திரும்ப பெற வேண்டும், அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியத்தை செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும், மூடப்பட்ட பஞ்சாலைகள் மற்றும் அரசு சார்பு நிறுவனங்களை திறம்பட நடத்தி புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் உள்ளிட்ட 21 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற 9ஆம் தேதி வேலை நிறுத்தத்துடன் பந்த் போராட்டம் நடத்துவது என்ற அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த பந்த் போராட்டத்துக்கு பேருந்து, ஆட்டோ, டெம்போ மற்றும் லாரி உரிமையாளர்கள் சங்கம் ஆதரவு தெரிவித்துள்ளதால் அன்றைய தினம் பேருந்து, ஆட்டோக்கள் இயங்காது என்றும், மேலும் பந்த் போராட்டத்திற்கு பொதுமக்கள், தியேட்டர் உரிமையாளர்கள், வணிக நிறுவனங்கள், வியாபாரிகள் என அனைத்து தரப்பினரும் ஜூலை 9ஆம் தேதி நடைபெறவுள்ள பந்த் போராட்டத்திற்கு ஆதரவு தர வேண்டும் என கூட்டத்தில் ஆலோசனை செய்யப்பட்டது. பாஜகவின் உறுப்பினராக இருப்பது தவம். பாஜக எளிமை, நேர்மையானது. புதுச்சேரியில் 4000 பதவிகள் நிரப்பப்பட்டன. அனைவரும் தோளோடு தோள் கொடுத்து உழைத்தால்தான் 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் நமது கனவு நிறைவேற்ற முடியும் என புதிதாக பதவியேற்ற பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் வலியுறுத்தியுள்ளார்.
பாஜக மாநில தலைவராக பதவியேற்ற ராமலிங்கம் ஏற்புரையாற்றதாவது, பிரதமர் மோடி பதவியேற்க வந்த பொழுது 11வது இடத்திலிருந்த இந்தியாவை 4வது இடத்திற்கு கொண்டு வந்த மகான் பாஜக கட்சியில் பணியாற்றுவது சாதாரண விஷயமில்லை. ஏற்கனவே செல்வகணபதி பாஸ் ஆகிவிட்டார். எனக்கு இப்போதுதான் தேர்வு. எங்களுடைய பொறுப்பாளர், உன்னை நம்பி பொறுப்பை ஒப்படைக்கிறேன். 2026 ஆட்சியை கொண்டு வரும் பொறுப்பு உனக்கு உள்ளது என கூறியுள்ளார். நிச்சயம் முயற்சி செய்கிறேன் என்றேன். ஆனால் அவர் 100 மதிப்பெண் பெற வேண்டும் என ஆசைப்படுகிறேன் என்றார். எங்களுடைய பொதுச் செயலாளர் எனக்கு 5 கட்டங்களையும் வழங்கியுள்ளார். ஒவ்வொரு கட்சி தொண்டனின் வீட்டிற்கு செல்லுங்கள். உனக்கு பொறுப்பு கொடுத்துள்ளது ஏதோ சாதாரணமாக கொடுக்கப்படவில்லை. பாஜகவில் யாரையாவது தூக்கி பிடித்து சிபாரிசு செய்து பதவி வாங்கிவிடலாம் என கற்பனையில் கூட எண்ணக்கூடாது. எனக்கு முன்னாடி IAS IPS அதிகாரிகள் எல்லாம் டில்லியில் தவம் கிடந்து முயற்சித்தனர். ஒரு முறை கூட டெல்லி சென்று நான் பதவி கேட்கவில்லை. எங்கெல்லாம் உழைப்பாளர்கள் இருக்கின்றாரோ அவர்களை தேடி பொறுப்புகளை கொடுத்து அழகு பார்த்து அவர்களை வேலைக்கு அமர்த்துவர். பாஜகவில் உறுப்பினராக இருப்பதும் தவம். பாஜக கட்சி எளிமை, நேர்மையானது. புதுச்சேரியில் 4000 பதவிகள் நிரப்பப்பட்டன. நீங்கள் எல்லாம் எங்களோடு தோளோடு தோள் கொடுத்து உழைத்தால்தான் 2026 சட்டசபை தேர்தலில் நமது கனவை நிறைவேற்ற முடியும். அனைத்து தொண்டர்கள் வீடுகளுக்கும் செல்ல உள்ளேன். அனைவரின் காலியிலும் விழப்போகிறேன். 2026 பாஜக ஆட்சி அமைத்து இதே இடத்தில் வெற்றி விழா கொண்டாடுங்கள். நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றார். ராணுவ கட்டுப்பாடோடு நடக்க வேண்டும். அந்த அருமையான செயல்களுக்கெல்லாம் என் உந்துதலாக எங்களுடைய தலைவர் பெருமக்கள் இருக்கிறார்கள். எங்களுடைய மிகப்பெரிய தலைமை இருக்கிறது. அவர் நேர்மையான வழியிலே எங்களை வழிகாட்டுகிறது. அவர்கள் வழியிலே நாங்கள் தொடர்ந்து பாடுபடுவோம், தொடர்ந்து செயலாற்றுவோம். ஐயா அவர்களுடைய எங்களை பணித்த மாதிரி, தருண் சவுக் ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி அத்தனை வீடுகளுக்கும் செல்ல போகிறேன், அத்தனை தொகுதிகளுக்கும் செல்ல போகிறேன், அனைவர் காலிலும் விழப்போகிறேன். பாரதத்தில் 2026 பாரதிய ஜனதா கட்சியில் NDA அரசாங்கத்தை ஆட்சி கட்டிலே அமைத்து இதே மேடையிலே வெற்றி விழா கொண்டாடுவதற்கு உங்களுடைய எதிர்பார்க்கிறேன். செய்வீர்களா என்று கேட்கிறேன். நீங்கள் என்னோடு குரல் கொடுப்பீர்களா? நிச்சயமாக. அப்படி என்றால் உங்களோடு அருண் சவுக் அவர்களுக்கு ஒரு ஜிந்தாபாத். அரசு பள்ளியில் வயதை குறைத்து கொடுத்து கூடுதலாக 5 ஆண்டுகள் பணியாற்றிய உடற்கல்வி ஆசிரியருக்கு புதுச்சேரி நீதிமன்றத்தில் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. புதுச்சேரி வஉசி அரசு மேல்நிலைப் பள்ளியின் முதல்வர் அருணாச்சலம் கடந்த 2022 ஆண்டு மே 17ஆம் தேதி அப்பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் நாராயணசாமி மீது CBCID போலீசில் புகார் அளித்தார். அதில் நாராயணசாமி அரசின் பதவி வேட்டின்படி 1953ஆம் ஆண்டு ஏப்ரல் 8ஆம் தேதி என்ற தனது பிறந்த தேதியை திண்டிவனம் கோர்ட்டில் தவறான தகவல்கள் அளித்தார். 1958ஆம் ஆண்டு ஏப்ரல் 8இல் பிறந்ததாக பதிவு போலியாக மாற்றி கல்வித்துறையிடம் சமர்ப்பித்துள்ளார். இதன் மூலம் 2017ஆம் ஆண்டிலே பணி ஓய்வு பெற வேண்டியவர் 2018ஆம் ஆண்டு வரை தனது பணி ஓய்வு காலத்தையும் தாண்டி அரசு பணியை தொடர்ந்துள்ளார். அதனால் அரசுக்கு 41,85,311 ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்தியதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதுகுறித்து CBCID போலீசார் விசாரணை நடத்தியதில் நாராயணசாமி தனது பிறந்த தேதியை திருத்தம் செய்திருப்பது தெரியவந்தது. இதையடுத்து அவர் மீது பொது ஊழியருக்கு தவறான தகவல் அளித்தல், பொய் சாட்சியம் அளித்தல், ஏமாற்றும் நோக்கில் பொய்யான ஆவணம் தயாரித்தல் உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து புதுச்சேரி தலைமை குற்றவியல் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தனர். அரசு தரப்பில் உதவி குற்றவியல் வழக்கறிஞர் லோகேஸ்வரன் ஆஜராகி வாதாடினர். வழக்கு விசாரணை முடிவடைந்த நிலையில் நேற்று தலைமை குற்றவியல் நீதிபதி சிவகுமார் தீர்ப்பு வழங்கினார். அதில் நாராயணசாமி மீதான குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டதால் அவருக்கு 4 ஆண்டு சிறை தண்டனை, ரூபாய் 21,000 அபராதம் விதிக்கப்பட்டது. மேலும் அபராத தொகையை கட்ட தவறும் பட்சத்தில் மேலும் 3 மாத சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டது. இந்த வழக்கில் இன்ஸ்பெக்டர்கள் சண்முகம், பிரான்சிஸ், டொமினிக், சுரேஷ் பாபு ஆகியோர் விசாரணை அதிகாரிகளாக செயல்பட்டனர். காந்திராம் மக்கள் நலப்பணி மன்றம் சார்பில் நடந்த இலவச பயிற்சி வகுப்பின் மூலம் அரசு போட்டித் தேர்வில் தேர்ச்சி பெற்ற இளைஞர்கள் சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி நடத்தி வரும் காந்திராம் மக்கள் நலப்பணி மற்றும் சார்பில் நடந்த இலவச பயிற்சி வகுப்பின் மூலம் அரசு போட்டித் தேர்வில் தேர்ச்சி பெற்ற இளைஞர்கள் சட்டப்பேரவையில்
முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். தொடர்ந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் அவரது அலுவலகத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அப்போது அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி உடன் இருந்தார். தொடர்ந்து வெற்றி பெற்ற மாணவிகள் கூறும் பொழுது, இந்த பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்றதால் தேர்ச்சி பெற்றதாகவும் இலவச பயிற்சி அளித்தது மிகவும் தங்களுக்கு பயன் உள்ளதாக இருந்ததாகவும் பயிற்சியாளர்கள் சிறந்த முறையில் எங்களுக்கு பயிற்சி அளித்தது தாங்கள் வெற்றி பெற காரணம் எனவும் தெரிவித்தனர். டெல்லியில் மாநில அந்தஸ்திற்காக போராட்டம் நடத்தி புதுச்சேரி திரும்பிய பொதுநல அமைப்பினரை சட்டமன்ற உறுப்பினர் நேரு வரவேற்றார். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கோரி இந்திய தலைநகர் புதுடெல்லி ஜந்தர் மந்திர் பகுதிகள் 27/6/2025 அன்று ஆர்ப்பாட்டம் மற்றும் அறப்போராட்டம் நடத்தப்பட்டது. அதற்கு முன்னர் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி பாரத பிரதமர் அலுவலகம், ஜனாதிபதி அலுவலகம், துணை ஜனாதிபதி அலுவலகம் மற்றும் உள்துறை அமைச்சர் அலுவலகங்களில் கடிதம் அளிக்கப்பட்டது. தலைநகரில் நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டம் மற்றும் அறப்போராட்டம் மிக சிறப்பான முறையில் அமைந்தது. இந்த ஆர்ப்பாட்டம் மற்றும் அறப்போராட்டத்திற்கு வலு சேர்க்கும் விதமாக புதுச்சேரி காரைக்கால் பொதுநல அமைப்பு தலைவர்கள், நிர்வாகிகள் மற்றும் பல அரசியல் கட்சியை சேர்ந்த பிரமுகர்கள் பேருந்துகளாக கலந்து கொண்டு புதுச்சேரி மாநில அந்தஸ்து கோரிக்கைக்கு வலு சேர்க்கும் விதமாக கோஷம் எழுப்பி போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். நம் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து இல்லாததால் எந்த மாதிரியான வகைகளில் நாம் பின்தங்கி உள்ளோம் என்றும், நமக்கு மாநில அந்தஸ்து கிடைத்தால் நாம் எந்த வகையில் முன்னேற்றங்களை அடைய முடியும் என்று போராட்ட குழு தலைவர்கள் சிறப்பாக உரையாற்றினார்கள். அதில் குறிப்பாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மக்கள் மேம்பாட்டு கட்சியின் தலைவருமான பேராசிரியர் ராமதாஸ் மாநில அந்தஸ்து பற்றி சிறப்பாக உரையாற்றியதுடன் தனது வலிமையான கருத்தை தெரியப்படுத்தினார். புதுடெல்லி போராட்டத்தில் கலந்து கொண்டு தொடர் வண்டி மூலம் புதுச்சேரி திரும்பிய மாநில அந்தஸ்துக்கான போராட்ட குழுவினரை சட்டமன்ற உறுப்பினர் நேரு மற்றும் புதுச்சேரி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாநில செயலாளர் அன்பழகன் சால்வை அணிவித்து வரவேற்று கௌரவித்தார். புதுவையில் மக்களாட்சியின் மகத்துவத்தை சீர்குலைக்கும் ரங்கசாமி தலைமையிலான கூட்டணி அரசை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்ற ஜனாதிபதிக்கு மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சேர்மன் ஆர் வெங்கட்ராமன் கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் சேர்மன் ஆர் வெங்கட்ராமன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி தலைமையிலான என்ஆர் பிஜேபி கூட்டணி அரசு மன்னராட்சி போல் செயல்படுத்துவதை எனது 50 வருட அரசியல் வரலாற்றில் இதுவரை நான் பார்த்ததில்லை. இரட்டை என்ஜின் ஆட்சி இருந்தால்தான் மத்திய மாநில அரசின் உறவுகள் மேம்படும். அதன் மூலம் மக்களுக்கு நலத்திட்டங்கள் அனைத்தும் தங்கும் தடையின்றி செய்த புதுச்சேரியை பெஸ்ட் புதுச்சேரியாக மாற்ற முடியும் என்று கூறினார். ஆட்சியில் அமர்ந்தார்கள். ஆனால் ஆட்சி கட்டிலில் ஏறியவுடன் முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்பது போல் நியமன சட்டமன்ற உறுப்பினர் விஷயத்தில் அது எதற்காக உருவாக்கப்பட்டது என்று தெரிந்தும் கூட தெரியாதது போல் தனது கட்சிக்காரர்களுக்கு பண பலம் படைத்தவர்களுக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவியை தாரை வார்த்தார்கள். மேலும் இதுவரை புதுவையில் கடந்த ஆட்சியில் என்றுமே தாழ்த்தப்பட்டவர்களுக்கு முக்கிய பங்கு இருக்கும். ஆனால் இந்த ஆட்சியில் தாழ்த்தப்பட்டவர்கள் பட்டியலின மக்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். அனைத்து துறைகளிலும் ஊழல், கட்டுக்கடங்காத மதுபான கடைகள், ரெஸ்டோ பார், நிலத்தடி நீரை உறிஞ்சும் மதுபான தொழிற்சாலைகளுக்கு அனுமதி, கல்வி, சுகாதார சீர்கேடு, கஞ்சா விற்பனை, சட்ட ஒழுங்கு, உள்கட்டமைப்பு இல்லாததால் புதிய தொழிற்சாலைகள் வர தயக்கம், மக்களை பாதிக்கின்ற இவை அனைத்தும் இந்த அரசியல் சீர்கேட்டுள்ளது. ஆகவே மக்கள் ஆட்சியின் மாண்பை கெடுத்து உரிமையை பறித்து மன்னராட்சி போல் செயல்படும் ரங்கசாமி தலைமையிலான இந்த கூட்டணி அரசை மக்கள் நலன் கருதி ஜனநாயகத்தை பாதுகாக்க இந்திய ஜனாதிபதி உடனடியாக தலையிட்டு இந்த அரசை டிஸ்மிஸ் செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அஷ்டலட்சுமி ரங்கநாதன் 2வது நினைவு கேரம் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது. தி பாண்டிச்சேரி ஆம்சூர் கேரம் அசோசியேஷனில் பதிவு பெற்ற டிபுட் என்ஜினியர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் சார்பாக அஷ்டலட்சுமி ரங்கநாதன் 2வது நினைவு கேரம் போட்டிகள் மூலக்குளம் எம்ஜிஆர் நகரில் உள்ள சங்க வளாகத்தில் நடைபெற்றது. ஒற்றையர் ஆண்கள் பிரிவில் செபஸ்டின் முதலிடத்தையும், சஞ்சய் 2ஆம் இடத்தையும், அஜித் சிங் 3ஆம் இடத்தையும், பெண்கள் பிரிவில் நேஹா முதல் இடத்தையும், பிரியதர்ஷினி 2ஆம் இடத்தையும், மெர்லின் 3ஆம் இடத்தையும் பெற்றனர். தொடர்ந்து நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் போட்டிகள் ஆகாஷ் சஞ்சய் முதல் இடத்தையும், சீனிவாசன் விநாயகம் 2ஆம் இடத்தையும், அஜித் சிங் செபஸ்டின் 3ஆம் இடத்தையும் பிடித்தனர். தொடர்ந்து வெற்றி பெற்றவர்களுக்கு வைத்திலிங்கம், சங்க தலைவர் ஜெகஜோதி, பரஞ்சோதி, இருதயராஜ், முரளி, சீனிவாசன், செந்தில்குமார், திருமூர்த்தி, கார்த்திக், ஜான்,
ஜெசிந்தா, ஆரோக்கியராஜ், புஷ்பநாதன், லாரன்ஸ், விஜய், ஆனந்த், சிவகுமார் ஆகியோர் பரிசுகளை வழங்கி பாராட்டினர். தொடர்ந்து சங்க செயலாளர் ஜான் இருதயராஜ் நன்றி கூறினார். இந்த போட்டிக்கு நடுவராக செந்தமிழ் குமரன் பணியாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. உப்பளம் தொகுதிகள் வளர்ச்சிப் பணிகள் குறித்து பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் ஸ்ரீனிவாசனை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி சந்தித்து ஆலோசனை நடத்தினர். புதுச்சேரி உப்பளம் தொகுதிகள் வளர்ச்சிப் பணிகள் குறித்து பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் ஸ்ரீனிவாசன் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி சந்தித்து ஆலோசனை நடத்தினார். அதில் அம்பேத்கர் சாலையில் உள்ள செயின்ட் மத்தியாஸ் மேல்நிலைப் பள்ளி அருகே உள்ள யூ வடிவ வாய்க்காலில் ஏற்பட்ட அடைப்புகளை உடனடியாக தூர்வார வேண்டும், காந்தி வீதி, சுப்பையா சாலை, ஆம்பூர் சாலை, பாரதி மில் ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள யூ வடிவ வாய்க்கால்கள் மற்றும் துறைமுக இணைப்பு சாலையின் நேதாஜி நகர் பின்புறம் பாதி விடுபட்ட சாலை அமைக்கும் பணியை விரைந்து முடிக்க வேண்டும். அப்துல் கலாம் குடியிருப்பு பகுதிகள் 4 குடியிருப்புகள் அமைக்கும் பணியினை விரைவில் துவங்க வேண்டும். பெரியப்பள்ளி வீரர் வெள்ளி பகுதி, வஉசி வீதி, மோரிசன் வீதி, அப்பாவு மேஸ்திரி வீதி, பாண்டியன் லத்தீப் சந்த, பொன்னியக்குட்டி வீதி, சந்தா சாஹிப் வீதி, நைதியப்பா வீதி ஆகிய பகுதிகளில் சிமெண்ட் சாலை அமைக்க வேண்டும். மேலும் வானகப்பேட்டை பகுதியில் சாலை அமைக்கும் பணிகளை விரைவில் நிறைவு செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கையை ஏற்று வாய்க்கால் தூர்வாரும் பணிகள் 1 வாரத்திற்குள் முடிக்கப்படும், மற்ற பணிகள் அனைத்தும் விரைவில் துவங்கப்படும் என உறுதியளித்தார். இதில் தொகுதி துணை செயலாளர் ராஜி, கிளை செயலாளர்கள் செல்வம், ராகேஷ் உடனிருந்தனர். புதுச்சேரி ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையத்தில் சிகிச்சை பெற்று வந்த கர்ப்பிணி பெண் வயிற்றில் இருந்த 5 மாத இரட்டை குழந்தைகள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததால் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி கம்பன் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் பிரசாந்த், வயது 34. இவரது மனைவி சுமதி, வயது 33. இவர்களுக்கு திருமணமாகி 8 வருடங்களாகி குழந்தை இல்லாததால் ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையத்திற்கு குழந்தை பேருக்கான சிகிச்சை பெற்று வந்துள்ளனர். இந்நிலையில் இவர்களுக்கு நவீன கருத்தரித்தல் சிகிச்சை மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் 8 வருடங்களுக்கு பிறகு சுமதி கர்ப்பமாகி இரட்டை குழந்தை உருவாக்கியுள்ளது. தொடர்ந்து ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மைய மருத்துவமனைகள் சிகிச்சை பெற்று வந்த சுமதிக்கு திடீரென பணிக்கூடம் உடைந்த நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு வந்துள்ளனர். அங்கு அவருக்கு 1 வார காலம் சிகிச்சை அளித்த ஐஸ்வர்யா மருத்துவமனை மருத்துவர்கள் ஒரு குழந்தை கர்ப்பப்பையில் இறந்து விட்டதாக கூறியுள்ளனர். மேலும் ஒரு குழந்தை நலமாக இருப்பதாகவும் தெரிவித்ததை தொடர்ந்து அதனை காப்பாற்ற சிகிச்சை அளித்து வருவதாக கூறிய மருத்துவர்கள் திடீரென தங்களிடம் போதிய வசதி இல்லாததால் ஜிப்மர் மற்றும் விம்ஸ் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுமாறு சுமதி கணவர் பிரசாத்திடம் தெரிவித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த பிரசாத், பல லட்சம் செலவு செய்துள்ளேன், திடீரென வேறு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல சொன்னால் எப்படி என வாக்குவாதம் செய்துள்ளார். ஆனால் அவரை சமாதானம் செய்த மருத்துவர்கள் ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் ஏற்கனவே ஒரு குழந்தை இறந்துவிட்டதாகவும் கர்ப்பப்பையில் உள்ள குழந்தையும் ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் தெரிவித்தனர். தொடர்ந்து மற்றொரு குழந்தையும் இறந்துவிட்டது. இதனால் ஆத்திரமடைந்த பிரசாத் மற்றும் உறவினர்கள் ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மைய மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன், முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த ரெட்டியார்பாளைய போலீசார் மருத்துவமனையின் வாயில் கதவை பூட்டி உறவினர்களை தடுத்து நிறுத்தினர். ஆனால் போராட்டத்தில் ஈடுபட்ட உறவினர்கள் போலீசாரின் தடுப்புகளை மீறி உள்ளே நுழைந்த முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதன் பெயரில் போராட்டத்தை கைவிட்டு அனைவரும் கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதிகள் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திருபுவனை சின்னப்பேட் பகுதியில் 9.5 பவுண்ட் நகை திருட்டில் ஈடுபட்ட வாலிபரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருபுவனை காவல் நிலையத்திற்குட்பட்ட திருபுவனை சின்னப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த கீதா என்பவர் கடந்த 28/12/2021 ஆண்டு ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு செல்லும் பொழுது வீட்டிலிருந்த நெக்லஸ், செயின், வளையல் மற்றும் பிற தங்க ஆபரணங்களை அணிந்து சென்றுவிட்டு விழா முடிந்து மீண்டும் வீடு திரும்பி அன்று காலை 10 மணிக்கு வீட்டில் உள்ள பீரோவில் நகைகளை அவிழ்த்து வைத்துள்ளார். அப்போது அவர் வீட்டில் வேலை செய்து வந்த தமிழக பகுதியைச் சேர்ந்த கண்டமங்கலம் பள்ளி நெல்லியூரை சேர்ந்த 22 வயது உள்ள சுடர்மணி என்பவர் நோட்டம் பார்த்ததாகவும் அதன் பிறகு கீதா மீண்டும் ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு செல்வதற்காக பீரோ டிராயரில் வைத்திருந்த நகைகளை கடந்த 4/5/2022 அன்று திறந்து பார்க்கும் போது அதிலிருந்து 9.5 சவரன் தங்க நகைகள் திருடு போயிருப்பதாகவும் திருபுவனை காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளார்.
இது சம்பந்தமாக வீட்டில் இருந்தவர்களை விசாரிக்கும் பொழுது வீட்டு வேலை செய்து வந்த அந்த நபர் போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு தலைமறைவாக்கிவிட்டார். அதன் பிறகு தொடர்ந்து அவரை உறவினர் வீடுகளில் தேடி பார்த்த பொழுது அவர் தலைமறைவாக இருப்பதாகவும் தொடர்ந்து அவரை தேடி வந்த நிலையில் கடந்த 2 தினங்களாக திருபுவனை பெரியபேட் பகுதியில் அந்த நபர் வந்து செல்வதாக தகவல் கிடைத்தது. உடனே திருபுவனை காவல் நிலையத்தில் ரூபாய் 5 லட்சம் மதிப்புள்ள தங்க நகைகள் திருட்டு சம்பந்தமாக காவல் நிலைய அதிகாரி உதவி ஆய்வாளர் கதிரேசனிடம் புகார் கொடுத்ததன் பெயரில் அந்த நபருக்கு எதிராக திருட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை செய்ததில் அந்த நபர் பெரியபேட் பகுதிக்கு நேற்று மாலை வந்தபோது அவரை பிடித்து கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரித்ததில் அவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டு கீதா வீட்டில் திருடிய தங்க நகைகளை திருபுவனை பாளையத்தில் உள்ள ஒரு நகை அடகு கடையிலும் மற்றும் நெல்லுமண்டி சந்து நகைக்கடை பகுதியில் அடகு வைத்துள்ளதை தெரிவித்தார். அதன் பெயரில் நகை அடகு கடையில் சென்று அடையாளம் காட்டி அங்கு கீதா வீட்டில் சுமார் 5 லட்சம் மதிப்புள்ள திருட்டு போன 9.5 பவுன் தங்க நகைகள் மீட்டு கைப்பற்றி எதிரி சுடர்மணியை குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இவ்வழக்கில் துரிதமாக செயல்பட்ட திருபுவனை காவல் நிலைய அதிகாரி உதவி ஆய்வாளர் கதிரேசன் மற்றும் குற்றப்பிரிவு காவலர்கள் அசோக் மற்றும் சத்தியமூர்த்தி ஆகியோர்களை அப்பகுதி மக்கள் வெகுவாக பாராட்டினர். பாஜக தலைவராக பதவியேற்ற VP ராமலிங்கத்திற்கு சபாநாயகர் செல்வம் பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி மாநில பாஜக தலைவராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் பதவியேற்றார். இதனையடுத்து முத்துமாரியம்மன் கோவில் வீதியில் உள்ள அவரது இல்லத்தில் சபாநாயகர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள், பல்வேறு தொழில் அதிபர்கள் கலந்து கொண்டு அவருக்கு பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அரியாங்குப்பம் BBC நகர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய 70ஆம் ஆண்டு செடல் உற்சவத்தில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். அரியாங்குப்பம் BBC நகரில் எழுந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்தாளம்மன் ஆலயத்தின் 70ஆம் ஆண்டு செடல் உற்சவம் கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து நேற்று மாலை ஸ்ரீ ஐயனாரப்பன் பூரணி பொருட்களை மற்றும் வீரன் சுவாமிகள் வீதி விழா காட்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து விழா குழுவினர் என்பதற்கும் மேற்பட்டோர்களுக்கு இலவச வேட்டி துண்டினை வழங்கினார். இதில் ஆலய விழா குழுவினர் சார்பில் அவருக்கு மாலையிட்டு மரியாதை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று காலை இவ்வாலயத்தில் உள்ள அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்ற சங்கராபரணி நதிக்கரையால் புனித நீர் திரட்டி கரகம் ஜோடிக்கப்பட்ட அரியாங்குப்பம் காவல் நிலையம் அருகே உள்ள ஸ்ரீ ஏழைமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் பக்தர்களுக்கு அலகு குத்தி செடல் தரித்து அரியாங்குப்பம் முக்கிய வீதிகள் வழியாக வீதி உலா சென்று ஆலயம் வந்தடைந்தனர். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ முத்தாளம்மனுக்கு பால் சாகை வாழ்த்து நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இவ்விழாவுக்கான ஏற்பாடுகளை ஆலய விழா குழுவினர், அரியாங்குப்பம் BBC நகர் கிராமவாசிகள் மற்றும் கிராம பஞ்சாயத்துதாரர்கள், இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி காரைக்காலில் சிறை அலங்கார நிலைய உரிமையாளர்கள் நலசங்கம் நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி வெங்கடா நகரில் உள்ள தமிழ்ச்சங்கத்தில் புதுச்சேரி காரைக்கால் சிறை அலங்கார நிலைய உரிமையாளர்கள் நலசங்கம் நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் மருத்துவ நாவிதர் குல மரபினர்கள் தலைமை சங்க நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கௌரவ தலைவர் சேகர் என்கிற முருகேசன், தலைவர் ராஜா, செயலாளர் அருண்குமார், பொருளாளர் ராஜசேகர், சட்ட ஆலோசகர் சரவணன் மற்றும் கௌரவ தலைவர் களிய பெருமாள், தலைவர் காசிநாதன், செயலாளர் தரணி, செல்வம், பொருளாளர் தனிகாச்சலம் உள்ளிட்ட பலர் கொண்டாடினர். இக்கூட்டத்தில் 2 சங்கத்திலும் புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்ட இனி இவர்கள் தொடர்ந்து செயலாற்ற இப்பொழுதுக்கு மூலம் தீர்மானிக்கப்பட்டது. மேலும் புதிய உறுப்பினர்கள் சேர்ப்பது, தொகுதி வாரியாக புதிய நிர்வாகிகளை சீரமைப்பது, அடையாள அட்டை வழங்குவது, மாத சந்தா வசூலிப்பது, சிறை அலங்கார தொழில் பாதிக்கும் வகையில் சில கார்ப்பரேட் செலவுகள் செயல்படுவதால் அதனை சீர்படுத்த கண்டனம் தெரிவித்து போராட்டம் செய்வது தொடர்பாக தீர்மானிக்கப்பட்டது. புதுச்சேரியில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 9,020 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 117 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். காவல்துறையில் பணியாற்றும் அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு வழங்க மத்திய அரசு ஒப்புதல். அமைச்சர் நமச்சிவாயம் தகவல்.
அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் வரும் 9ஆம் தேதி பந்த் போராட்டம். அன்றைய தினம் பேருந்துகள், ஆட்டோக்கள் இயங்காது என அறிவிப்பு. 2026 பாஜக ஆட்சி அமைய வேண்டும். மாநில தலைவர் VP ராமலிங்கம் பேச்சு. வயதை குறைத்து கொடுத்து பணியில் தொடர்ந்த உடற்கல்வி ஆசிரியர் 4 ஆண்டு சிறை தண்டனை விதித்தது புதுச்சேரி நீதிமன்றம். கர்ப்பிணி பெண் வயிற்றில் இருந்த 5 மாத இரட்டை குழந்தைகள் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. ஐஸ்வர்யா கருத்தரிப்பு மையத்தை முற்றுகையிட்ட உறவினர்களால் பரபரப்பு. திருபுவனிகள் 9.5 பவுன் நகை திருட்டில் ஈடுபட்ட வீட்டின் வேலைக்கார வாலிபர் கைது. இத்துடன் எஸ் மீடியா செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.